குரங்கின் பாதம். வெளியே இரவு குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருந்தது. ஆனால் சிறிய அறையில் திரைச்சீலைகள் மூடப்பட்டு தீ பிரகாசமாக எரிந்தது. தந்தையும் மகனும் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருந்தனர். விளையாட்டைப் பற்றிய அவரது யோசனைகள் சில அசாதாரண நகர்வுகளை உள்ளடக்கியது. அவரது ராஜாவை அத்தகைய கூர்மையான மற்றும் தேவையற்ற ஆபத்தில் ஆழ்த்தியது. அது வெள்ளை ஹேர்டு வயதான பெண்மணியின் கருத்தை கூட நெருப்பால் பின்னுகிறது. காற்றைக் கேளுங்கள் என்று மிஸ்டர் வெயிட் கூறினார். அது மிகவும் தாமதமான பிறகு விளையாட்டை இழக்க நேரிடும் ஒரு தவறைப் பார்த்த அவர் தனது மகனைப் பார்ப்பதை தடுக்க முயன்றார். நான் கேட்கிறேன் என்று மகன் தன் கையை நீட்டியபடி பலகையை தீவிரமாக படித்தான். ஜேக்தோட், அவர் இன்றிரவு வருவார் என்று நான் நினைக்கக்கூடாது என்று அவரது தந்தை பலகையின் மேல் காற்றில் கையை பிடித்தபடி கூறினார். நண்பா, மகன் பதிலளித்தான். இதுவரை வாழ்வதில் மிக மோசமானது என்று திரு உயிர் திடீர் மற்றும் எதிர்பாராத வன்முறையுடன் கூவினார். வாழ்வதற்கான அனைத்து மோசமான இடங்களிலும் இது மிகவும் மோசமானது. சேற்றில் சிக்காமல் நடைபாதையில் நடக்க முடியாது. சாலை 6. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சாலையில் உள்ள 2 வீடுகளில் மட்டுமே ஆட்கள் இருப்பதால் அது ஒரு பொருட்டல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை அன்பே, அவரது மனைவி அமைதியாக கூறினார். ஒருவேளை நீங்கள் அடுத்ததை வெல்வீர்கள். அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே ஒரு அறிவார்ந்த தோற்றத்தைக் காணும் நேரத்தில் திரு உயிர் கூர்மையாக நிமிர்ந்து பார்த்தார். அவரது உதடுகளில் வார்த்தைகள் மறைந்துவிட்டன. அவர் தனது மெல்லிய நரைத்த தாடியில் குற்ற உணர்ச்சியை மறைத்தார். இதோ அவர் இருக்கிறார் என்று ஹெர்பர்ட் வைட் கூறினார். கேட் சத்தமாக மூடப்பட்டது மற்றும் கனமான காலடிகள் கதவை நோக்கி வந்தது. முதியவர் விரைவாக எழுந்து கதவை திறந்தார். புதிதாக வந்தவரிடம் தனது சமீபத்திய இழப்புக்காக எவ்வளவு வருந்துகிறேன் என்று சொல்வது கேட்டது. புதிய வரவு அவரது சோகத்தைப் பற்றி பேசியது. அதனால் மிஸ்ஸஸ் ஒயிட் தட் தட் என்றார். மற்றும் அவரது கணவர் அறைக்குள் நுழையும்போது மெதுவாக இருமினார். அவரைத் தொடர்ந்து உயரமான, கனமான, வலிமையான தோற்றமுடைய ஒரு மனிதன், வெளிப்புற வாழ்க்கையுடன் தொடர்புடைய ஆரோக்கியமான சிவப்பு நிறத்தை உடைய தோலைக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் அவன் ஆபத்தான எதிரியாக இருக்கலாம் என்பதைக் காட்டியது. சார்ஜென்ட் மேஜர் மோரிஸ் என்று அவர் தனது மனைவி மற்றும் அவரது மகன் ஹெர்பர்ட்டிடம் அவரை அறிமுகப்படுத்தினார். சார்ஜென்ட் மேஜர் கைகுலுக்கி நெருப்பின் அருகே வழங்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து திரு உயிர் விஸ்கி மற்றும் கண்ணாடிகளை எடுத்து வருவதை திருப்தியுடன் பார்த்தார். 3வது கண்ணாடிக்குப் பிறகு அவன் கண்கள் பிரகாசமாகி பேச ஆரம்பித்தான். நாற்காலியில் அகன்ற தோள்களை அடுக்கி காட்டுக் காட்சிகள் மற்றும் துணிச்சலான செயல்களைப் பற்றி பேசும்போது தொலைதூரப் பகுதிகளில் இருந்து வந்த இந்த பார்வையாளரை சிறிய குடும்ப வட்டம் ஆர்வத்துடன் கேட்டது. போர்கள் மற்றும் விசித்திரமான மக்கள். 21 வருடங்கள் என்று தன் மனைவியையும் மகனையும் பார்த்து திரு அவர் போனபோது அவர் ஒரு மெல்லிய இளைஞராக இருந்தார். இப்போது அவரைப் பாருங்கள். அவர் அதிக தீங்கு செய்ததாகத் தெரியவில்லை என்றாள் மிஸ்ஸஸ் ஒயிட் பணிவாக. நானே இந்தியாவுக்குச் செல்ல விரும்புகிறேன் என்று முதியவர் கூறினார். கொஞ்சம் சுற்றிப் பார்க்க உங்களுக்குத் தெரியும். நீங்கள் இருக்கும் இடத்தில் சிறந்தது. சார்ஜென்ட் மேஜர் தலையை ஆட்டினார். விற்று கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு மெல்லப் பெருமூச்சு விட்டு மீண்டும் அதை அசைத்தான்.
அந்த பழைய கோவில்களையும் பக்கீர்களையும் திருவோர கேளிக்கையாளர்களையும் நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார் முதியவர். ஒரு குரங்கின் பாதத்தைப் பற்றி நீங்கள் மறுநாள் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தது என்ன மோரிஸ்? ஒன்றுமில்லை டோட் என்றான் சிப்பாய் வேகமாக. குறைந்தபட்சம் கேட்கத் தகுதியான எதுவும் இல்லை டோட். குரங்கின் பாதம் என்றாள் மிஸ்ஸஸ் ஒயிட் ஆர்வமாக. சரி, இது நீங்கள் மந்திரம் என்று அழைக்கும் ஒரு பிட். ஒருவேளை சார்ஜென்ட் மேஜர் முதலில் யோசிப்பதை நிறுத்தாமல் கூறினார். அவரது 3 கேட்போர் உற்சாகமாக முன்னோக்கி சாய்ந்தனர். ஆழ்ந்த சிந்தனையில் பார்வையாளர் தனது வெற்று கண்ணாடியை உதடுகளில் வைத்து மீண்டும் கீழே வைத்தார். மிஸ்டர் ஒயிட் அதை மீண்டும் அவருக்காக நிரப்பினார். அதைப் பார்க்க சார்ஜென்ட் மேஜர் தனது பாக்கெட்டில் இருப்பதை உணர்ந்தார். இது ஒரு சாதாரண சிறிய பாதம், ஒரு மம்மிக்கு உலர்த்தப்பட்டதுடோ. பாக்கெட்டிலிருந்து எதையோ எடுத்து அவர்களுக்காக நீட்டினான். திருமதி ஒயிட் வெறுப்புடன் திரும்பிப் பார்த்தார். ஆனால் அவரது மகன் அதை எடுத்து ஆர்வத்துடன் பார்த்தார். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று திரு ஒயிட் கேட்டார். அவர் அதை தனது மகனிடமிருந்து எடுத்து அதை பரிசோதித்து மேசையின் மீது வைத்தார். இது ஒரு பழைய பக்கீர் மூலம் மந்திரம் போடப்பட்டது, சார்ஜென்ட் மேஜர் கூறினார். மிகப் புனிதமான மனிதர். விதி மக்களின் வாழ்க்கையை ஆட்சி செய்கிறது என்பதையும் அதை மாற்ற முயற்சிப்பவர்கள் வருந்துவார்கள் என்பதையும் அவர் காட்ட விரும்பினார். 3 வெவ்வேறு மனிதர்கள், ஒவ்வொருவருக்கும் 3 ஆசைகள் வேண்டும் என்பதற்காக அவர் அதில் ஒரு மந்திரத்தை வைத்தார். அவர் கதையைச் சொன்ன விதம் அவர் அதை உண்மையாக நம்புவதைக் காட்டியது. மேலும் அவர்களின் லேசான சிரிப்பு இடம் இல்லாமல் இருப்பதையும் அவரைக் கொஞ்சம் காயப்படுத்தியதையும் அவரது கேட்போர் உணர்ந்தனர். சரி, ஏன் சார் உங்களிடம் 3 இல்லை? புத்திசாலித்தனமாக ஹெர்பர்ட் கூறினார். நடுத்தர வயதுக்காரர்கள் பொதுவாக இளைஞரை மரியாதை குறைவாகப் பார்ப்பது போல்தான் அந்தச் சிப்பாய் அவனைப் பார்த்தான். என்னிடம் உள்ளது என்று அமைதியாகச் சொன்னான். அவன் முகம் வெளுத்தது. உங்களுக்கு உண்மையிலேயே 3 ஆசைகள் நிறைவேற்றப்பட்டதா என்று திருமதி ஒயிட் கேட்டார். நான் செய்தேன், சார்ஜென்ட் மேஜர் கூறினார். மற்றும் அவரது கண்ணாடி அவரது வலுவான பற்களில் தட்டியது. வேறு யாராவது விரும்பினார்களா? கிழவி தொடர்ந்தாள். முதல் மனிதனுக்கு 3 ஆசைகள் இருந்தன. ஆம், முதல் 2 என்னவென்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் 3வது மரணத்திற்கானது. அப்படித்தான் எனக்கு பாதம் கிடைத்ததுடோ. அவரது குரல் மிகவும் தீவிரமானது. குழு அமைதியாகிவிட்டது. உங்கள் 3 விருப்பங்களை நீங்கள் பெற்றிருந்தால் அது இப்போது உங்களுக்கு நல்லதல்ல மோரிஸ் என்று முதியவர் இறுதியாக கூறினார். எதற்காக வைத்திருக்கிறாய்? சிப்பாய் தலையை ஆட்டினான். ஆடம்பரமாக நான் நினைக்கிறேன், அவர் மெதுவாக கூறினார். எனக்கு அதை விற்கும் யோசனை இருந்தது, ஆனால் நான் செய்வேன் என்று நான் நினைக்கவில்லை. இது எனக்கு ஏற்கனவே போதுமான சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மக்கள் வாங்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அவர்களில் சிலர் எதைப் பற்றி யோசிக்கிறார்களோ அவர்கள் முதலில் அதை முயற்சி செய்து பிறகு எனக்கு பணம் செலுத்த விரும்புகிறார்கள். உங்களுக்கு இன்னும் 3 ஆசைகள் இருந்தால் என்று முதியவர் கூறினார். அவரை கவனமாகப் பார்த்து, உங்களுக்கு அவை இருக்க முடியுமா? எனக்குத் தெரியாது என்றார். மற்றவர், எனக்கு தெரியாதுடோ. அவர் பாதத்தை எடுத்து அதை தனது முன் விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் பிடித்து திடீரென்று நெருப்பின் மீது வீசினார். மிஸ்டர் ஒயிட் லேசான அழுகையுடன்,
வேகமாக குனிந்து அதை கழற்றினார். அதை எரிக்க விடுவது நல்லது என்று சிப்பாய் வருத்தத்துடன் கூறினார். ஆனால் அவர்களுக்குத் தெரிவிக்கும் வகையில் அவர் அதை உண்மை என்று நம்பினார். உனக்கு இது வேண்டாம் என்றால், மோரிஸ் மற்றவர், அதை என்னிடம் கொடுங்கள் டோட். நான் மாட்டேன் டோட் என்றான் அவரது நண்பன் பிடிவாதமான உறுதியுடன். நான் அதை நெருப்பில் எறிந்தேன். நீங்கள் அதை வைத்திருந்தால் என்ன நடக்கிறது என்பதற்கு என்னை பொறுப்பாக்காதீர்கள். அறிவுள்ள மனிதனைப் போல அதை நெருப்பில் எறிந்து விடுங்கள். மற்றொருவன் தலையை அசைத்து அவரது உடைமைகளை உன்னிப்பாக ஆராய்ந்தான். நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள்? அவர் கேட்டார். அதை உங்கள் வலது கையில் பிடித்து உங்கள் விருப்பத்தை உரக்கச் சொல்லுங்கள், இதனால் நீங்கள் கேட்கலாம் என்று கூறினார். சார்ஜென்ட் மேஜர், ஆனால் என்ன நடக்கக்கூடும் என்று நான் எச்சரிக்கிறேன் டோட். அரேபிய இரவுகள் போல் தெரிகிறது என்று மிஸ்ஸஸ் ஒயிட் எழுந்து இரவு உணவை அமைக்க ஆரம்பித்தார். எனக்காக 4 ஜோடி கைகளை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அவரது கணவர் தனது சட்டைப் பையில் இருந்து தாயத்தை எடுத்தார். மேலும் மூவரும் சத்தமாக சிரித்தனர். சார்ஜென்ட் மேஜர் முகத்தில் எச்சரிக்கையுடன் அவரை கையால் பிடித்தார். நீங்கள் விரும்பினால் விவேகமான ஒன்றை விரும்புங்கள் என்று அவர் கூறினார். திரு ஒயிட் அதை மீண்டும் தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு நாற்காலிகளை வைத்து தனது நண்பரை மேசையை நோக்கி செய்கை செய்தார். இரவு உணவின் வியாபாரத்தில் தாயத்து ஓரளவு மறந்து போனது. பிறகு மூவரும் இந்தியாவில் சிப்பாயின் சாகசங்களை அதிகமாக கேட்டதால் மயங்கி அமர்ந்தனர். குரங்கின் பாதத்தைப் பற்றிய கதை அவர் எங்களிடம் கூறியதை விட உண்மையாக இல்லாவிட்டால், கடைசி ரயிலை பிடிக்கும் நேரத்தில் விருந்தினர் பின்னால் கதவை மூடிக்கொண்டபோது நாங்கள் அதிகம் சம்பாதிக்க மாட்டோம் என்று ஹெர்பர்ட் கூறினார். அதுடோட், அதுக்காக ஏதாவது கொடுத்தாயா அப்பா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ஒயிட், தன் கணவனை கூர்ந்து கவனித்து. கொஞ்சம். அவர் சிறிது வண்ணம் பூசினார். அவர் அதை விரும்பவில்லை. ஆனால் நான் அவரை எடுக்க வைத்தேன். அதை தூக்கி எறியும்படி அவர் என்னை மீண்டும் அழுத்தினார். வாய்ப்பில்லை என்றான் ஹெர்பர்ட் பாசாங்கு திகிலுடன். ஏன், நாங்கள் பணக்காரர்களாகவும் பிரபலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறோம். டோட் சிரித்துக் கொண்டே, ராஜாவாக ஆசை அப்பா, ஆரம்பிச்சிடுங்க. பிறகு அம்மா எல்லா நேரத்திலும் குறி சொல்ல முடியாது டோட். அவர் மேசையைச் சுற்றி வேகமாக ஓடினார். ஒரு துண்டு துணியுடன் சிரிக்கும் திருமதி ஒயிட் துரத்தப்பட்டார். மிஸ்டர் ஒயிட் தனது பாக்கெட்டிலிருந்து பாதத்தை எடுத்து சந்தேகத்துடன் பார்த்தார். என்ன விரும்புவது என்று எனக்குத் தெரியவில்லை. அது ஒரு உண்மை என்று அவர் மெதுவாக கூறினார். எனக்கு தேவையான அனைத்தையும் நான் பெற்றிருப்பதாக எனக்குத் தோன்றுகிறதுடோ. நீங்கள் வீட்டை மட்டும் செலுத்தினால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், இல்லையா என்றான் ஹெர்பர்ட் தோளில் கை வைத்து. சரி, 200 பவுண்டுகள் வேண்டும். அப்படியானால் அதுதான் செய்யும் டோட். அவனுடைய தந்தை சிப்பாயின் கதையை நம்பும் முட்டாள்தனத்தை நினைத்து வெட்கத்துடன் புன்னகையுடன் தாயத்தை உயர்த்தினார். ஹெர்பர்ட் தீவிரமான முகத்துடன் தனது தாயிடம் ஒரு விரைவான புன்னகையால் மட்டுமே கெட்டுப் போனார். பியானோவில் அமர்ந்து சில பெரிய நான்களை அடித்தார். எனக்கு 200 பவுண்டுகள் வேண்டும் என்று முதியவர் தெளிவாகச் சொன்னார். முதியவரின் பயமுறுத்தும் அழுகையால் உடைந்த அவரது வார்த்தைகளை பியானோவில் இருந்து ஒரு மெல்லிய விபத்து வரவேற்றது. அவரது மனைவியும் மகனும் அவரை நோக்கி ஓடினார்கள். அது நகர்ந்தது. அவர் தரையில் கிடந்த பொருளைப் பார்த்து திகிலுடன் அழுதார். நான் விரும்பியபடி
அது ஒரு பாம்பைப் போல என் கையில் சுழன்றதுடோ. சரி, நான் படத்தைப் பார்க்கவில்லை என்று அவன் மகன் சொன்னான். அவன் அதை எடுத்து மேசையில் வைத்தான். நான் ஒருபோதும் மாட்டேன் என்று பந்தயம் கட்டுகிறேன்டோ. அது உங்கள் கற்பனையாகத்தான் இருந்திருக்கும், அப்பா என்று அவன் மனைவி கவலையுடன் சொன்னாள். அவன் தலையை ஆட்டினான். இருந்தாலும் பரவாயில்லை, எந்தத் தீங்கும் இல்லை. ஆனால் அது எனக்கு ஒரு அதிர்ச்சியைக் கொடுத்தது. 2 பேரும் தங்கள் குழாய்களை முடித்தபோது அவர்கள் மீண்டும் நெருப்பில் அமர்ந்தனர். வெளியே காற்று முன்பை விட அதிகமாக இருந்தது. மாடியில் கதவு தட்டப்படும் சத்தத்தில் முதியவர் பதற்றத்துடன் குதித்தார். வழக்கத்திற்கு மாறான மற்றும் மனச்சோர்வடைந்த மானம் மூவரிடமும் நிலவியது. இது வயதான தம்பதியர் படுக்கைக்குச் செல்லும் வரை நீடித்தது. உங்கள் படுக்கையின் நடுவில் ஒரு பெரிய பையில் பணம் கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஹெர்பர்ட் அவர்களுக்கு குட்நைட் வாழ்த்தினார். உங்கள் அலமாரியின் மேல் பயங்கரமான ஒன்று உட்கார்ந்து உங்கள் நோயை பாக்கெட்டில் வைத்திருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பணம் கிடைத்தது. ஹெர்பர்ட் பொதுவாக விளையாட்டுத்தனமான குணம் கொண்டவர் மற்றும் விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள விரும்பாதவர். இருட்டில் தனியாக அமர்ந்து இறக்கும் நெருப்பை பார்த்தார். அதில் முகங்களைக் கண்டான். கடைசியாக மிகவும் கொடூரமான மற்றும் குரங்கு போன்றது. அவர் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அது மிகவும் தெளிவாகியது. ஒரு பதட்டமான சிரிப்புடன் சிறிது தண்ணீர் கொண்ட ஒரு கிளாஸ் அதன் மீது வீசப்படுவதை அவர் மேசையில் உணர்ந்தார். அவனுடைய கை குரங்கின் பாதத்தை கண்டுபிடித்தது. அவன் உடம்பில் சிறிது குலுக்கலுடன் அவன் தன் கோட்டில் கையைத் துடைத்துக் கொண்டு படுக்கைக்குச் சென்றான். மறுநாள் காலை குளிர்ந்த சூரியனின் பிரகாசத்தில் அது காலை உணவு மேசையின் மீது பாய்ந்தபோது அவர் தனது பயத்தைப் பார்த்து சிரித்தார். அந்த அறை எப்பொழுதும் இருப்பதைப் போலவே உணர்ந்தது மற்றும் முந்தைய இரவு இல்லாத ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த காற்று இருந்தது. அழுக்கு காய்ந்து போன சிறிய பாதம் ஒரு அலட்சியத்துடன் அமைச்சரவை மீது வீசப்பட்டது. அது என்ன நல்லது செய்ய முடியும் என்பதில் பெரிய நம்பிக்கை இல்லை. எல்லா பழைய வீரர்களும் ஒரே மாதிரியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று திருமதி வைட் கூறினார். இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நாம் கேட்கிறோம் என்ற எண்ணம். இந்த நாட்களில் ஆசைகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? அவர்களால் முடிந்தால் 200 பவுண்டுகள் உங்களை எவ்வாறு காயப்படுத்த முடியும், தந்தையே? ஹெர்பர்ட் கூறினார். வானத்திலிருந்து அவரது தலையில் விழும் விஷயங்கள் மிகவும் இயல்பாக நடந்தன என்று மோரிஸ் கூறினார் என்று அவரது தந்தை கூறினார். நீங்கள் விரும்பினால் அந்த உறவைப் பார்க்க முடியாதுடோ. நான் திரும்பி வருவதற்கு முன் பணத்தை உடைக்க வேண்டாம். ஹெர்பர்ட் வேலைக்குச் செல்ல மேசையிலிருந்து எழுந்தார். இது உங்களை ஒரு மோசமான பேராசை கொண்ட வயதான மனிதராக மாற்றிவிடும் என்று நான் பயப்படுகிறேன். மேலும் நாங்கள் உங்களைத் தெரியாது என்று எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் டோ. அவரது தாயார் சிரித்தார். அவரைப் பின்தொடர்ந்து வாசலுக்குச் சென்றார். அவர் சாலையில் செல்வதைப் பார்த்து காலை உணவு மேசைக்குத் திரும்பினார். அத்தகைய கதைகளை நம்பத் தயாராக இருக்கும் கணவரின் செலவில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். போஸ்ட்மேன் தட்டும் சத்தத்தில் கதவை நோக்கி விரைந்து செல்வதை இவையெல்லாம் தடுக்கவில்லை. அந்த இடுகை ஒரு பில் மட்டுமே கொண்டு வரப்பட்டதைக் கண்டபோது சார்ஜென்ட் மேஜர்கள் இராணுவத்தை விட்டு வெளியேறிய பிறகு எப்படி மோசமான குடிப்பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதைப் பற்றி பேசினர். ஹெர்பர்ட் இன்னும் சில வேடிக்கையான கருத்துக்களைக் கூறுவார். அவர் வீட்டிற்கு வரும்போது நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் இரவு உணவில் அமர்ந்தனர். எனக்கு தெரியும் என்று திரு உயிர் தனக்குத்தானே கொஞ்சம் பீர் ஊற்றிக் கொண்டார். ஆனால் அதற்கெல்லாம்
விஷயம் என் கையில் நகர்ந்தது, நான் சத்தியம் செய்கிறேன் என்றுடோ. நீங்கள் நினைத்தீர்கள் என்று வயதான பெண்மணி அவரை அமைதிப்படுத்த முயன்றார். நான் சொல்கிறேன் என்று மற்றவர் பதிலளித்தார். அதைப் பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, எனக்கு இப்போதுதான் இருந்தது என்ன விஷயம். அவன் மனைவி பதில் ஏதும் சொல்லவில்லை. வெளியில் ஒரு ஆணின் மர்மமான அசைவுகளை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அந்த வீட்டை ஒரு முடிவு செய்யாத பாணியில் பார்த்து, உள்ளே நுழைவதற்கான மனதை உறுதி செய்ய முயல்வது போல் தோன்றியது. 200 பவுண்டுகளுடன் மனரீதியாக அந்த அந்நியன் நன்றாக உடையணிந்து பளபளப்பான புதிய பட்டுத் தொப்பியை அணிந்திருப்பதை அவள் கவனித்தாள். 3 முறை அவர் வாயிலில் சிறிது நேரம் நின்று மீண்டும் நடந்தார். 4வது தடவை அவன் கையை வைத்து நின்றான். பிறகு திடீரென மன உறுதியுடன் அதைத் தள்ளிக்கொண்டு பாதையில் நடந்தான். திருமதி ஒயிட் அதே நேரத்தில் தன் கைகளை அவளுக்குப் பின்னால் வைத்து அவசரமாக அவளது கவசத்தின் சரங்களை அவிழ்த்து தன் நாற்காலியின் மெத்தையின் கீழ் வைத்தாள். கொஞ்சம் அசௌகரியமாகத் தோன்றிய அந்நியனை அறைக்குள் அழைத்து வந்தாள். தன் நோக்கத்தில் ஏதோ ரகசியம் காக்க வேண்டும் என்று சொல்லும் விதத்தில் அவளைப் பார்த்தான். அந்த மூதாட்டி அறையின் தோற்றத்திற்கும் கணவனின் அங்கியின் தோற்றத்திற்கும் வருந்துவதாகச் சொன்னதும் வேறு எதையோ யோசிப்பது போல் தோன்றியது. அவர் வழக்கமாக தோட்டத்தில் அணிந்திருந்தார். அவள் பிறகு பொறுமையாக காத்திருந்தாள். அவளது உடலுறவு அவனது தொழிலைக் கூற அனுமதிக்கும். ஆனால் அவன் முதலில் விசித்திரமாக அமைதியாக இருந்தான். நான் அழைக்கச் சொன்னேன் என்று அவர் இறுதியாகக் கூறினார். மேலும் குனிந்து தனது கார் சட்டையிலிருந்து ஒரு பருத்தித் துண்டை எடுத்தார். நான் மாவண்ட் மெக்கின்ஸ் இலிருந்து வருகிறேன். வயதான பெண்மணி அலாரம் போல திடீரென்று குதித்தார். ஏதாவது விஷயமா? மூச்சு விடாமல் கேட்டாள். ஹிர்பர்ட்டுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? அது என்ன? அது என்ன? அவள் பதில் சொல்வதற்குள் அவள் கணவன் பேசினான். அங்கே அம்மா என்றான் அவசரமாக. உட்காருங்கள், ஒரு முடிவுக்கு வராதீர்கள். நீங்கள் கெட்ட செய்திகளைக் கொண்டு வரவில்லை, நான் உறுதியாக நம்புகிறேன் ஐயா. மற்றவரைப் பார்த்து இது மோசமான செய்தி என்று எதிர்பார்த்து, ஆனால் அவர் தவறு செய்தார் என்று நம்பினார். மன்னிக்கவும், பார்வையாளர் தொடங்கினார். அவர் காயப்பட்டாரா என்று அம்மா காட்டுத்தனமாக கோரினார். வந்தவர் ஒருமுறை சம்மதம் தெரிவித்து தலையை உயர்த்தினார். டோட் மிகவும் வலித்தது என்று அமைதியாகச் சொன்னார். ஆனால் அவருக்கு எந்த வலியும் இல்லை. டோட், ஓ கடவுளுக்கு நன்றி என்று கிழவி தன் கைகளை இறுக்கமாக அழுத்தினாள். அதற்கு கடவுளுக்கு நன்றி. நன்றி. அவன் வலிக்கவில்லை என்ற பகுதியின் சோகமான அர்த்தம் அவளுக்கு வந்ததால் அவள் உடைந்தாள். அந்த மனிதன் அவளை நேரடியாகப் பார்க்காதபடி தலையை லேசாகத் திருப்பினான். ஆனால் அவள் முகத்தில் பயங்கரமான உண்மையைக் கண்டாள். அவள் மூச்சு பிடித்தாள். அந்த மனிதனின் அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளாது தன் கணவனின் பக்கம் திரும்பி அவரது கையை குலுக்கி வைத்தாள். நீண்ட மௌனம் நிலவியது. அவர் இயந்திரத்தில் சிக்கினார். பார்வையாளர் குறைந்த குரலில் நீண்ட நேரம் கூறினார். இயந்திரங்களில் சிக்கிக் கொண்டேன் என்று திரு. உயிர் திரும்பத் திரும்பச் சொன்னார். ஆம் என்று தெளிவாக யோசிக்க முடியாமல் அதிர்ச்சியடைந்தார். ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தபடி அமர்ந்து தன் மனைவியின் கையை தன் கைகளுக்கு இடையே எடுத்துக்கொண்டு, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணத்திற்கு முன் அவளுடைய காதலை வெல்ல முயன்றபோது வழக்கம் போல் அழுத்தினான். அவர் மட்டுமே எங்களுக்கு எஞ்சியிருந்தார் என்று அவர் மெதுவாக பார்வையாளரிடம் திரும்பினார்.
இது கடினம் டோட். மற்றவர் இருமல் எழுந்து மெதுவாக ஜன்னலுக்கு நடந்தார். உங்கள் இழப்பைப் பற்றிய பெரும் சுகத்தை நான் அனுப்ப நிறுவனம் விரும்புகிறது என்று அவர் சுற்றும் முற்றும் பார்க்காமல் கூறினார். நான் அவர்களின் வேலைக்காரன் மட்டுமே என்பதையும் அவர்கள் என்னிடம் சொன்னதைச் செய்கிறேன் என்பதையும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் டோட். பதில் இல்லை. வயதான பெண்ணின் முகம் வெண்மையாக இருந்தது. அவள் கண்கள் வெறித்தன. அவளுடைய மூச்சு கேட்கவில்லை. கணவரின் முகத்தில் அவரது நண்பர் சார்ஜென்ட் மேஜர் தனது முதல் போரில் ஈடுபட்டது போன்ற தோற்றம் இருந்தது. மாவ் மற்றும் மெக்கின்ஸ் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை என்று நான் கூற வேண்டும் என்று மற்றவர் தொடர்ந்தார். ஆனால் உங்கள் இழப்புக்கு பணம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு சட்டப்பூர்வ தேவை இருப்பதாக அவர்கள் நம்பவில்லை என்றாலும் உங்கள் மகனின் சேவைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க விரும்புகிறார்கள் டோட். திரு உயிர் தனது மனைவியின் கையை கைவிட்டு தனது காலடியில் எழுந்து தனது பார்வையாளரை திகிலுடன் பார்த்தார். அவரது உலர்ந்த உதடுகள் எவ்வளவு என்ற வார்த்தைகளை வடிவமைத்தன. 200 பவுண்டுகள் என்று பதில் வந்தது. மனைவியின் அலறலை கேட்காமல் முதியவர் பலவீனமாகச் சிரித்துவிட்டு குருடனைப் போல கைகளை விரித்து உணர்வற்ற நிலையில் தரையில் விழுந்தார். 2 மைல்களுக்கு அப்பால் உள்ள பிரமாண்டமான புதிய கல்லறையில் முதியவர்கள் தங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு இப்போது நிழலும் நிசப்தமும் நிறைந்த வீட்டிற்கு திரும்பினர். அது மிக விரைவாக முடிந்துவிட்டதால் முதலில் அவர்களால் அதை உணர முடியவில்லை. வேறு ஏதாவது நடக்கும் என்று காத்திருக்கும் நிலையில் இருந்தனர். பழைய இதயங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இந்த சுமையை குறைக்கும் வேறு ஏதோ ஒன்று. ஆனால் நாட்கள் கடந்துவிட்டன. அவர்கள் நிலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பழையதை நம்பிக்கையற்ற ஏற்றுக்கொள்ளல். சில நேரங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்போதைக்கு அவர்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை. அவர்களின் நாட்கள் சோர்வாக நீண்டது. சுமார் 1 வாரத்திற்குப் பிறகு முதியவர் இரவில் திடீரென விழித்தெழுந்து கையை நீட்டி தனியாக இருப்பதைக் கண்டார். அந்த அறை இருளில் மூழ்கியிருந்தது. ஜன்னலில் தன் மனைவி அமைதியாக அழும் சத்தம் அவனுக்குக் கேட்டது. படுக்கையில் எழுந்து நின்று கேட்டான். திரும்பி வாருங்கள், அவர் மென்மையாக கூறினார். நீங்கள் குளிர்ச்சியாக இருப்பீர்கள் டோட். என் மகனுக்கு குளிர் அதிகமாக உள்ளது என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் வயதான பெண். அழுகையின் சத்தம் அவன் காதில் மறைந்தது. படுக்கை சூடாக இருந்தது. அவரது கண்கள் தூக்கத்தால் கனத்தன. முதலில் லேசாகத் தூங்கிய அவர் பிறகு முழுவதுமாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவரது மனைவியிடமிருந்து ஒரு காட்டு அழுகை அவரை திடுக்கிட்டு எழுப்பியது. பாவ், அவள் காட்டுத்தனமாக அழுதாள். குரங்கின் பாதம். அவர் அலாரத்தில் தொடங்கினார். எங்கே? அது எங்கே உள்ளது? என்ன விஷயம்? அவள் அறை முழுவதும் அவனை நோக்கி விரைந்து வந்தபோது அவள் கிட்டத்தட்ட விழுந்தாள். எனக்கு வேண்டும், அவள் அமைதியாக சொன்னாள். நீங்கள் அதை அழைக்கவில்லையா? இது வாழ்க்கை அறையில் நெருப்பிடம் மேலே உள்ள அலமாரியில் உள்ளது என்று அவர் பதிலளித்தார். ஏன்? அவள் சேர்ந்து அழுது சிரித்தாள். குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். நான் அதை மட்டுமே நினைத்தேன் என்று அவள் சொன்னாள். நான் ஏன் இதை முன்பே நினைக்கவில்லை? நீ ஏன் அதை நினைக்கவில்லை? என்ன யோசிக்க என்று கேள்வி எழுப்பினார். மற்ற 2 ஆசைகள், அவள் வேகமாக பதிலளித்தாள். எங்களிடம் ஒன்று மட்டுமே உள்ளதுடோ.
அது போதாதா என்று கோபத்துடன் கேட்டான். இல்லை, அவள் உற்சாகமாக அழுதாள். எங்களிடம் இன்னும் ஒன்று இருக்கும். கீழே போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா, நம்ம பையனுக்கு வாழ்த்து சொல்லு. மீண்டும் உயிருடன் டோட். அந்த மனிதன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து நடுங்கும் கால்களிலிருந்து போர்வைகளை வீசினான். நல்ல கடவுளே, நீங்கள் பைத்தியம் பிடித்தவர். அவர் அழுதார், திகிலுடன் தாக்கினார். அதைப் பெறுங்கள். அவள் விரைவாக சுவாசித்தாள். அதை விரைவாகப் பெறுங்கள். விரும்புகிறேன். ஓ என் பையன், என் பையன். அவரது கணவர் தீக்குச்சியை அடித்து மெழுகுவர்த்தியை ஏற்றினார். திரும்பவும் படுக்கைக்கு வா என்று அவன் குரல் நடுங்கியது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியாதுடோ. நாங்கள் முதல் ஆசை நிறைவேற்றப்பட்டோம். வயதான பெண் அவநம்பிக்கையுடன் கூறினார். ஏன் இரண்டாவது இல்லை? தற்செயல் என்றார் முதியவர். போய் அதை வாங்கிட்டு வா என்று அவன் மனைவி குலுங்கி அழுதாள். முதியவர் திரும்பி அவளை பார்த்தார். அவரது குரல் நடுங்கியது. அவர் இறந்து 10 நாட்கள் ஆகிறது. அவரைத் தவிர நான் உங்களுக்கு முன்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவரது ஆடையால் மட்டுமே என்னால் அவரை அடையாளம் காண முடிந்தது. அப்போது அவர் உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமானவராக இருந்தால் இப்போது எப்படி? அவரை திரும்பக் கொண்டு வா என்று கிழவி கூக்குரலிட்டு கதவை நோக்கி இழுத்தாள். நான் பாலூட்டிய குழந்தைக்கு நான் பயப்படுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அவர் இருளில் இறங்கி வாழ்க்கை அறைக்கு பின்னர் நெருப்பிடம் செல்வதை உணர்ந்தார். தாயத்து அலமாரியில் அதன் இடத்தில் இருந்தது. பின்னர் ஒரு பயங்கரமான பயம் அவர் மீது வந்தது. சொல்லப்படாத ஆசை அவர் அறையை விட்டு வெளியேறும் முன் அவரது மகனின் உடைந்த உடலை அவருக்கு முன் கொண்டு வரக்கூடும். கதவின் திசையை இழந்ததைக் கண்டு மூச்சு வாங்கியது. வியர்வையால் குளிர்ந்த நெற்றியில் மேசையைச் சுற்றியும் சுவரோடும் சுற்றிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அவன் கையில் தீய பொருளுடன் படிக்கட்டுகளின் அடிப்பகுதியில் இருப்பதைக் கண்டான். அறைக்குள் நுழைந்ததும் மனைவியின் முகம் கூட மாறியது போலிருந்தது. அது வெண்மையாகவும் எதிர்பார்ப்புடனும் இருந்தது. அவரது அச்சங்களுக்கு அது இயற்கைக்கு மாறான தோற்றத்தைக் கொண்டிருந்தது. அவன் அவளைப் பார்த்து பயந்தான். விரும்பும் அவள் வலுவான குரலில் அழுதாள். இது முட்டாள்தனமானது மற்றும் பொல்லாதது என்று அவர் பலவீனமாக கூறினார். விரும்பும் மனைவி திரும்ப திரும்ப சொன்னாள். கையை உயர்த்தினான். எனது மகன் மீண்டும் வாழ விரும்புகிறேன்டோ. தாயத்து தரையில் விழுந்தது. அவர் அதை பயத்துடன் பார்த்தார். பின்னர் அவர் ஒரு நாற்காலியில் மூழ்கினார். வயதான பெண் எரியும் கண்களுடன் ஜன்னலுக்குச் சென்று திரைகளைத் திறந்தார். ஜன்னல் வழியே வெறித்துப் பார்த்த மனைவியின் உருவத்தை அவ்வப்போது நிமிர்ந்து பார்த்து கொண்டே குளிரைத் தாங்க முடியாதவரை அமர்ந்திருந்தான். கிட்டத்தட்ட கீழே எரிந்த மெழுகுவர்த்தி அறையைச் சுற்றி நகரும் நிழல்களை வீசியது. இறுதியாக மெழுகுவர்த்தி அணைந்ததும் அந்த முதியவர் தாயத்தின் தோல்வியால் சொல்ல முடியாத நிம்மதியுடன் மெதுவாக மீண்டும் படுக்கைக்குச் சென்றார். ஒரு நிமிடம் கழித்து வயதான பெண் அமைதியாக வந்து அவர் அருகில் அசையாமல் கிடந்தார். மேல் பூட்டு. அவள் சத்தமாக அழுதாள். கீழே வா. என்னால் அதை அடைய முடியாதுடோ. ஆனால் அவளது கணவன் தன் கைகளையும் முழங்காலையும் முட்டிக்கொண்டு பாதத்தை தேடி தரையில் சுற்றிக் கொண்டிருந்தான். வெளியில் உள்ள விஷயம் உள்ளே நுழைவதற்குள் அவர் அதை கண்டுபிடித்தால் தட்டுகள் மிக விரைவாக வீடு முழுவதும் எதிரொலித்தன. மேலும் அவரது மனைவி ஒரு நாற்காலியை நகர்த்தி கதவுக்கு எதிராக வைக்கும் சத்தம் கேட்டது. அவள் பூட்டை திறக்கத் தொடங்கிய போது அதன் அசைவை அவன் கேட்டான். அதே நேரத்தில்
அவன் குரங்குகளின் பாதத்தைக் கண்டுபிடித்தான், மேலும் தனது மூன்றாவது மற்றும் கடைசி ஆசையை வெறித்தனமாக சுவாசித்தான். அதன் எதிரொலிகள் வீட்டில் இருந்தபோதிலும் தட்டுதல் திடீரென நின்றது. நாற்காலி பின்வாங்குவதைக் கேட்டான். கதவு திறந்தது. ஒரு குளிர்ந்த காற்று படிக்கட்டுகளை வீசியது மற்றும் அவரது மனைவியிடமிருந்து ஏமாற்றம் மற்றும் வலியின் நீண்ட உரத்த அழுகை அவள் பக்கமாக ஓடுவதற்கு தைரியத்தை அளித்தது. பின்னர் வாயிலுக்கு ஓடியது. எதிரே இருந்த தெருவிளக்கு அமைதியான வெறிச்சோடிய சாலையில் பிரகாசித்தது.